என் பேர் மாணிக்கம். சரி சொல்லுங்க, என்ன ஆக்சுவலாக முதல்ல உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பொன்னாராயங்குட்டைங்கிற ஒரு மாரியம்மன் கோயிலில் அந்த குழு பேர் பட்டுவலி குழு. கார்பாய் விரிச்சு நண்பர்கள் உட்காந்துருந்தோம். கார்பாய் வச்சு குழு நடந்துட்டு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் போகும்போது பைக்கில் ஸ்கூட்டியில் சரக்கு அடிக்க தான் நான் போகிறேன். போகும்போது இன்னொரு நண்பர் அங்கே பக்கத்துலேயே இருக்காரு. அவர் ஏஎம் நம்பர் கிடையாது. அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன். ஏன்னா என்னோட ஆக்சிடென்ட் வேறு மாதிரி ஆக்சுவலாக நான் டிரைவரு. பேச்சியே ரெஸ்பான்ஸே இருக்காது. எனக்கு தெரியும் டிரைவர்லாம் எப்படி இருப்பாங்க. சரக்கை ஊற்றி குடிச்சிருந்துன்னு கேட்குறேன் அவர்கிட்ட. என்னடா அது டாக்டர் வச்சு உட்காந்துருக்காங்களே, அது தெரியாது நமக்கு, இதோட பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு அடித்த நான் கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது ஒரு குடியை நிப்பாட்டு அமைப்பு. அப்படியா, அது நீ வாயண்டா அப்படின்னு. இல்லை நான் வரல, அவர் லோடு மேலே மணின்னு அவருக்கு. என் பேர் மாணிக்கம். சரி என்னதான் அப்படி போய் பார்ப்போன்ட்டு ஆஃபீஸ் எங்கும் போது வக்கீல் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. பேர் பட்டுக்கோட்டை பொறுத்தவரை சர்டிஃபிகேட் சார். ஆனால் அவர் தான் பட்டுக்கோட்டை அந்த மீட்டிங்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்குன்னா அவர் தான் மெயின்னாங்க. அவரை தேடி போனேன். அவர் அங்கே இல்லை, நூற்றில் இருக்காரு. இந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த பக்கம் ஒரு வக்கீல் ஆஃபீஸ். அதான் நான் தலைமையிடம் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் போகும்போது ஒரு லுங்கி கட்டிங்கன்னு ஒரு சேப்புகளை டிஷர்ட்டு போய் கேட்குறேன், இதோட அமைப்பு என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுல்ல. மீட்டிங்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொரு நண்பர் வெங்கடேசன் ஒரு நண்பர் தொடர்பு கொண்டாரு. ஃபோன் பண்ணிக்கிறேன் சாருங்கிற நம்ம ஒரு குடி நோயாளி, நம்மளை யாரும் எப்படி பேச பண்ணாங்க நோயாளி. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன யாரு நீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங் வரணும் நீங்கள் நம்ம சார். நான் நினைச்சேன் ஃபைனான்ஸ் சார் குழுக்குள்ளே கட்டாமல் இருக்கோம் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. சரி வரேன் சார் அப்படின்ட்டு. அந்த வாரம் என்னால் போக முடியல, செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலாக சிவந்தார் அடுத்த வாரம் போய் டேரெக்டாக போய் உட்காந்துட்டேன். என்ன எதுவும் தெரியாது. எல்லாரும் பேசி முடிச்சாங்க, நண்பர்களாம் பேசி முடிச்சுட்டு மாணிக்கம் குடி நோயாளி அறிமுகமாகிக்கிங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் போக குடி நோயாளியா, கப்பை எடுத்து சரக்கை ஊற்றணும், தண்ணியை ஊற்றணும், குடித்தேன். நோய் ஏன்னா ஒத்துக்க முடியாது. நான் குடித்தேன் ஆமாம்மா, நான் வர சொன்னீங்க வந்திருக்கேன் ஆமாம்மா. அப்படி பயணிச்சேன்னா எவ்வளோ அருமையான அமைப்பு. ஏதோ ஆன்மீகம் அப்படி இப்படின்னா கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது உண்மையிலே சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவன் பக்கம் ஒரு பக்கம் போகிறோம். இந்த அமைப்புக்குள்ளே தேடி போகணும். எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரெக்கவரி நல்லா இருக்குது. குடியை நிப்பாட்டுறதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கண்டுபிடிக்கணும். சும்மா விளம்பரமாக டிவியில் எங்களுக்கு மருந்து மாத்திரை இந்த ஏங்கிற அமைப்பு அவங்க சொல்ற விதம் எடுத்துக்கிறது. கண்ணில் காது கொடுத்து கேட்டோம்னா கண்டிப்பாக சோம்பர் ஆகிடும். சோம்பர் என்பது ஒரு வருஷம் முடிச்சோம்னா ஒரு மருந்து கொடுக்கும். முதல் வராதுக்கு 90 நாள் தொடர்ந்துவாங்க. மீட்டிங் நல்லா நிச்சயமா 90 நாள் நம்ம குடிக்காமல் அந்த மீட்டிங்லேயே பயணிக்க அந்த ஏஎம்எம்லாம் சேர்ந்து ஒரு மெடல் கொடுத்து ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துவாங்க. 90 நாள் முடிச்சோன்னா அப்படியே 6 மாதம் மெடல்லாம் இருக்குது. அதனால அடுத்த ஒரு வருஷம் மெடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இயர் முடிச்சு அந்த மெடலை கொண்ட சாமி வச்சோம்னா கடவுள் நம்மளை காத்துக்கிட்டே இருக்காரு. வெரி சிம்பிள். நல்லது செஞ்சால் நல்லது. இந்த அமைப்புக்குள்ளே ஆகும். ரெண்டாவது, நான் ஒரு குடி நோயாளி, எனக்கு தெரியாதான் கிடச்சி ட்ரீட்மெண்ட் சென்று அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைரெக்டாக எனக்கு கிடைச்சி இன்னொரு குடி நோயாளியை கொண்டாந்தாங்க சேர்க்கணும். என்னோட குடிச்சுனாங்க. மற்றவங்களை பற்றியே நம்ம பேசோ ஆராய்ச்சி தேவை. எனக்கு இலவசமாக கிடைச்சிது அமைப்பு. இன்னொரு ஏன் நம்பரை இலவசமாக கொண்டு வந்தோம். இந்த அமைப்போட மூல காரணமே அதான். நான் பட்ட குடி நாட்களில் பட்ட வேதனை அது பகிர்வாங்க. இப்போ நாம் பரவாயில்லையே, நம்மளும் நம்மளோட குடிநீர் வாழ்க்கையில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன சிரமப்பட்டோம் எல்லாமே போச்சு சார். நான் சிங்கப்பூரில் இருந்தோம்னா அவ்வளோ காசு போனோம், நகை லாரி ஏரி எல்லாம் சொந்தமாக இருந்துச்சு. இப்போ நோயும் தெரியாமலே நான் குடிக்கிறது, ஜாலியாக போகிறது, படுக்கிறது, சீட்டு விளையாடுறது, பசங்களும் சுற்றுறது. 50 வயசுல லேயே கிடைச்சி 2022 எவ்வளோ அற்புதமான அமைப்பு. ஒவ்வொரு குடும்பம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த அமைப்புனால. மூத்த நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லா காது கொடுத்து கேட்டோம்னா கண்டிப்பாக குடியிலேருந்து மீள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதான் அந்த ஏஐ பற்றி எதுவுமே தெரியாது. பார்த்தா உலகம் பூரா இருக்குன்றாங்க, அமெரிக்கா ஆரம்பிச்சுக்கிறாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. அப்படி நம்ம புக்கில் எல்லாமே போட்டுக்கிறோம். நம்ம படிக்க வழிமுறை கோட்பாடு எல்லாமே தினமும் நம்ம சிந்தனை படிக்க நம்மளை அறியாமலே அதுக்குள்ளே நம்ம மனசை அதுக்குள்ளே தெரிஞ்சு. அப்போ குடியை நிற்பாட்டுறதுக்கு அருமையான இடம் இந்த இடம் தான் ஏஐ அமைப்பு. உங்க மூலியமா கொஞ்சம் சொல்லி நல்லா பேசுறீங்க. உங்க மூலியமா
வழியில் ஒரு நிறைய பேர் சரவணன் ஒரு நண்பர் வச்சுக்கலாம் வராங்க, புரிதல் இல்லாமல் போயிடுறாங்க சில பேர். அவங்கள நம்ம வந்து எடுத்துக்கணும், வரவங்களும் நம்ம கை தூக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ பேரை நம்ம போய் சொல்கிறோம், இது ஒரு நல்ல அமைப்பு, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கணும், நீங்களும் வாங்க அப்படின்னு 2 பேர் 3 நண்பர் போய் பேசி வாங்க மீட்டிங் வாங்க. இந்த நேற்று கூட சனிக்கிழமை நாடுமங்கல மீட்டிங் போட்டா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 15 பேர் இருக்கு, வீக்கம் மேலே ஒரு 5 பேர் ட்ரீட்மெண்ட் இருந்தால் 2 பேர், பாக்கி டைரெக்டாக வந்தாங்க. அதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அன்னைக்கு என்ன நடக்குது, ஆனால் ஒரு நாள் அடிப்படை தான் சார். இது பார்க்க போனோம்னா நேற்று என்பது கிடையாது, நாளைக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் புரோகிராம் எப்படி இருக்கு, மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டோம்னா அந்த 24 ஹவர்ஸ் ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரெக்கவரி ஆகும். அடுத்த நாள் மீட்டிங் போய் அட்டன் பண்ணிடுவோம். என்னோட மூத்த நண்பர் சொன்ன அறிவுரை என்னன்னா, என்னமோ யாரும் வரல, நீ போய் மீட்டிங்கில் உட்காரு. அதை நான் ஃபாலோ பண்ணிடுவோம். ஏன் கடவுள் அந்த டயத்தை நமக்கு அமைச்சு கொடுக்குறாரு. 2வது பிடிச்ச பார்த்தீங்கன்னா அடி இவ்வளோ ஆக்சிடென்ட், இந்த வாய் கிழிஞ்சு இங்கே கிழிஞ்சு கால் அடிபட்டு கை இன்னும் சரியாகும் புரியுதுதான். இந்த ஏஐகளை வந்தோன்னா சின்ன ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கிடையாது. நான் ஸ்கூட்டியில் வேகமாக தான் போவேன், மீட்டிங் போவேன், லைட்டுக்கு போய் வந்துட்டு 7 மணிக்கு மீட்டிங்னா 6:55 ரெகுலராக பட்டுக்கோட்டை நம்பர் சுமார் வராது. 7 நாளைக்கு 9 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் பேராவூர் மீட்டிங் எங்கே போனாலும் மீட்டிங் இருக்குது. மன்னாடி போனால் மீட்டிங் இருக்குது, அந்த கீரமங்கலம் மீட்டிங் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த மீட்டிங்கை கொண்டாட ஒவ்வொரு மூத்த நண்பரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க, சும்மா கிடையாது. இந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த மூத்த நம்பரை போய் யாரை பார்க்கணும், யாரை பேசணும், அனுமதிக்கணுங்க, அவங்களோட உழைப்பு தான் இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம். மூத்த நண்பர் 2வது ஒரு கடவுளுக்கு சமமானது என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க எப்படியோ, ஏன்னா அவங்க விதைக்கிற வேலை தான் நாங்கள் வந்துருக்கோம். அவங்களோட வந்து ஒருத்தவங்க வந்து குடியில வந்து திருந்தின பிறகு அவங்க தான் மெம்பர் ஆகலாம். அவங்களுக்கும் பொறுப்பு கொடுப்பாங்க, சேர்பர்சன். அப்பதான் 4 பேரை சொல்லி அந்த குழுவில் ஓரளவுக்கு நல்லா பண்றாரு அப்படின்னா அவருக்கு சேர்பர்சன் ஒரு பதவி கொடுப்பாங்க. அதான் அந்த குழு அவர் தான் நடத்தணும். யார் வராங்களோ இல்லையா அவரு போய் உட்காந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7 மணிக்கு 8:30 மணிக்கு முடியும். அப்புறம் ரெகுலராக போக ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கு, நம்ம 2 பேர்ட்ட சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு இன்கம் என்ன கிடையாது, இன்கம் வேணும், நல்லா இருந்தா போதும். சரி, நல்லா இருந்த போதும் நாங்கள் ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா எவ்வளோ கிடைக்குதோ அதை கிட்டிக்காது மாதிரி ஒரு எங்களுக்குள்ள அந்த குழுக்கு சம்மந்தப்பட்டது வைப்போம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் ஒரு 50,000 சேருதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த போதும். அதை போட்டு பத்தலையா ஒவ்வொரு நண்பர்கள் முடிஞ்சவங்க, இதை வந்து கட்டாயம் கிடையாது, ஒரு 1000 2000 முடிஞ்சதை கொடுங்க. ஸோ அந்த பணத்தையும் அதில் போட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு பயன்படுத்திடலாம். அந்த செலவை பயன்படுத்தும். வெளி நண்பர்கள் யாரும் உதவி பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் பேர் என் பேர் இஸ்மாயில். இஸ்மாயில். தேங்க்யூ.